ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா கேகேஆரோட இந்த மினி கம்பேக் பற்றி தான் இந்த வீடியோவில் ஆஸ் அ கேகேஆர் ஃபேனாக நான் பேச போகிறேன். கண்டிப்பாக இது எல்லா தரப்பட்ட கிரிக்கெட் ஆடியன்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லையும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோவோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேகேஆருக்கு இந்த சீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் இல்லை. பவுலிங்குமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்காக இருந்துச்சு. இதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ அதுலேருந்து கம்பேக் கொடுத்த அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்னதான் 6 மேட்ச் தோற்றுருந்தாலும் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல பெஞ்ச அந்த மழை தான். அதற்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. டக்குன்னு 2 விக்கெட் போயிருக்கும். பட் மழை வந்த காரணத்தினால அந்த மேட்ச் அப்படியே ஸ்டாப் ஆயிருந்திருக்கும். ஸோ ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாயிண்ட் தான் இப்போ பிபிகேஎஸ்க்கும் நமக்கும் எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறத இன்னும் 2-3 நாட்களில் நம்ம பார்ப்போம். அன்னைக்கு அந்த மேட்ச் மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கேகேஆர் தோக்குறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருந்துச்சு. அந்த டைமில் டீமே செட் ஆகலை. அண்ட் ஃபின் ஆலனும் ஆல்ரெடி போயிருந்தாரு. 5 ஓவர்ஸ் மேட்சாக வச்சுருந்தா கூட நம்ம கண்டிப்பாக தோற்றுருந்துருப்போம். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் போச்சு. எங்கே கேகேஆருக்கு அந்த டேன் ஓவர் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் கேகேஆர் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக எங்கே நமக்கு கேம் மாறுச்சுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆமாம், ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சுக்கு எதிராக வின் பண்ணாங்கங்கிறது ஒரு நார்மல் ஃபேனாலேயே தெரிஞ்சிடும். பட் பர்டிகுலராக கேம் எங்கே மாறுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடஜா பாலில் ரிங்கு சிங் தூக்கி அடிப்பார். அது கரெக்டாக டாப் எட்ஜ் ஆகி மேலே போகும். அந்த ஒரு கேட்சை நாண்ட்ரி பர்கர் ட்ராப் பண்ணிடுவார். அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேட்சை விட்டதுக்கு அப்புறம் தான் கேகேஆரே வேற லெவலில் மாறினாங்க. ரிங்கு சிங்க்கு எனக்கு தெரிஞ்சு 8 ரன்லேயோ 10 ரன்லேயோ விட்ட கேட்சை அவர் 53 ரன்களாக மாற்றி கேகேஆருக்கு இந்த சீசனில் முதல் வெற்றியையும் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி தான். அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான மேட்ச்கள் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க. குறிப்பாக நம்மளோட பவுலிங் அட்டாக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் மாதிரியான டாப் கிளாஸ் டீம்ஸ் எல்லாமே பிலோ 160 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல் சம்பவம் தான். பேட்டிங்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபின் ஆலன் ஃபார்முக்கு வந்தது, கேம் கிரீனோட தடாலடி, ரிங்கு சிங் நிறைய மேட்சஸில் நாட் அவுட்டாக போனது, வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வந்தது, சொல்லவே வேண்டாம் நம்ம சுனில் நரேன் வேற லெவலில் போட்டு போயிட்டே இருப்பான். இப்படி எக்கச்சக்கமான பாசிட்டிவ் கேகேஆருக்கு அமைஞ்சு. என்னதான் ரஹானேவோட பேட்டிங்கில் நம்ம குற்றம் சொன்னாலுமே ஆஸ் அ கேப்டனாக பவுலிங் ரொட்டேஷன் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு. அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அண்ட் அந்த பவுலர்ஸுக்குமே ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம ஃபீல்டர்ஸோட ஃபீல்டிங் இருக்குது வேற லெவல். இன்ஃபேக்ட் மற்ற டீமை கம்பேர் பண்ணுறப்ப கேகேஆரோட ஃபீல்டிங் எஃபிஷியன்சி தான் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. கேட்சிங் எஃபிஷியன்சிலாம் பக்காவாக இருந்துச்சு. ஏன் நேத்தோட மேட்ச்சை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலுமே மனிஷ் பாண்டே அற்புதமாக ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு. நம்ம கேம் கிரீன் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சிருப்பாரு. ஓவராலாக டோர்னமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ரவுமன் போல் ஒரு அட்டகாசமான கேட்சை பிடிச்சி தலைமை வேற லெவல் பண்ணியிருப்பான். இப்படி சீசனே ஒரு மாதிரி டேர்ன் அரவுண்டாக ஆயிடுச்சு. ஆர்சிபிக்கு எதிராக அந்த லாஸ் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சிருந்தா கேகேஆர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் விராட் கோலி மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் சேசிங் பண்ணுறப்ப அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம்தான். ரவுமன் பவுலுக்கு ஒரு டஃப் சான்ஸ் வந்துருந்துச்சு. அதை அன்னைக்கு எடுத்திருந்தாருன்னா கேம் டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கும். அதை தவிர வருண் சக்கரவர்த்தியும் அந்த மேட்ச்சில் இல்லாதது உண்மையிலேயே ஆஸ் அ கேகேஆர் ஃபேனா ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டிங்கிறது வந்து டூ ஆர் டை அந்த ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்போ வருண் சக்கரவர்த்தி இல்லாதது கண்டிப்பாக ஆஸ் அ கேகேஆர் ஃபேனா ஒரு பெரிய வருத்தம் தான். ஜிடி டெல்லி போன்ற மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே நம்மளோட தலைவனோட பெர்ஃபார்மன்ஸஸ் வேற லெவலில் இருந்துச்சு. யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, ஃபின் ஆலன் தான். யூஸ்வலாக பவர் ஹிட்டர்ஸ் எல்லாமே பவர் பிளேயில் நல்லா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அடிக்க போய் விக்கெட் விடுறது தான் இயல்பு. ஆனால் ஃபின் ஆலன் மட்டும் அதில் தனித்துவம். பவர் பிளேயில் கொஞ்சம் அப்படி தட்டி நின்றுட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் 90s போயிடுறாரு. ஸ்பின்னர்ஸுன்னு மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே தடாலடியாக அடிக்கிறான் தலைவன். உண்மையிலே பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக அவரோட கேட்சை சிராஜ் ட்ராப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தலைவன் வேற லெவலில் அடித்து 90+ ரன்ஸ் அடிச்சிருப்பான். என்னதான் அவனோட செஞ்சுரி மிஸ் ஆயிருந்தாலும் அவர் அடித்த அந்த 90 கேகேஆருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பவுலர்ஸுக்கும் 240 இன்னொன்று கொஞ்சம் பவுல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தாலும் நரேன் அவரோட ஸ்பெல்லை போட்டு போயிடுறாரு. உண்மையே சொல்கிறேன், எந்த டீமாக இருந்தாலும் நம்ம நரேன் வருண் மாதிரி ஒரு ஸ்பின்னர் இல்லையேங்கிற ஏக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும்.
பவர் பிளேல மட்டும் நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள நிறுத்தவே முடியாது. வருண் அண்ட் சுனில் வேற லெவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ இப்படி எல்லாமே நமக்கு கைகூடி வர்ற இந்த சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு நம்ம கையில எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம 2 ரிசல்ட்டை வச்சு தான் பிளே ஆஃப்ஸுக்கு போவோமாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபிகேஎஸ் வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச். அதில் எல்எஸ்டி ஜெயிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது கேகேஆருக்கு பெரிய ப்ளஸ் தான். சப்போஸ் பிபிகேஎஸ் ஜெயிச்சாலும் எந்த ரன் ரேட்டில் அவங்க ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்து நம்ம அதை சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான மேட்ச்சில் நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கவும் நம்மளோட நெட் ரன் ரேட் மைனஸ்லேருந்து கொஞ்சம் பாசிட்டிவ்க்கு வந்திருக்கு. பட் டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லைனாலும் சம்திங் பாசிட்டிவ் நடந்திருக்கு. அதுக்கடுத்து முக்கியமான மேட்ச் தான் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச். யூஸ்வலாக நீங்கள் ஆர்ஆர் மும்பை ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் தான் அதிகமாக இருப்பாங்க, மும்பை இந்தியன்ஸை கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னே வச்சுப்போம். பட் இந்த மேட்ச் ஆனது மும்பையோட வான்கடை மைதானத்தில் நடக்கு அண்ட் இதுவுமே டே மேட்ச்சுங்கிறதுனால மேபி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபிலாம் கிடையாது, மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்கணும். மும்பை இந்தியன்ஸும் ஜெயிச்சு எல்எஸ்சியும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கொல்கத்தா டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் வின் பண்ணால் மட்டுமே போதும். பை காட்ஸ் கிரேஸ் மேட்ச் ஆனது நம்மளோட ஈடன் கார்டன்ஸில் நடக்கு. ஸோ கேகேஆர் கண்டிப்பாக அந்த மேட்சை நல்லபடியாகவே ஜெயிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கை ஆஸ் அ கேகேஆர் ஃபேனாக எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்படி நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த 2 மேட்சும் வின் பண்ணி நம்ம பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போவோங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீம்ஸ், வீடியோஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போயிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.